2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநர் என்ன பண்ணலாம், பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆளுநர் இதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவரா இல்லையா? தகுதி உடையவர். மறுபடியும் ஆளுநர் ஆவதற்கு தகுதி இவருக்கு ஆல்ரெடி இருந்தவர் இன்னொரு வாட்டி ஆளுநர் ஆவதற்கு தகுதி உடையவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் ஆளுநர் மறுபடியும் நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் ஆளுநர் பத்தி இன்னும் பார்த்தோம். சொந்த மாநிலத்துல முக்கியமான சொந்த மாநிலத்துல ஆளுநரா அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு 3வது பாயிண்ட். சரிங்களா? ஆளுநர் பத்தி என்ன பார்த்தோம்? முக்கியமான என்ன அப்படின்னா 4வது ஆளுநருக்கான பதவி காலம் எது? 5. ஆனா குடியரசுத் தலைவர் இப்ப நான் விரும்புறேன் அப்படின்னா இன்னொரு என்ன பண்ணலாம், இன்னொரு 5 வருஷத்துக்கு நீ இது, இன்னொரு 4 வருஷத்துக்கு நீ இது, இன்னொரு 3 வருஷத்துக்கு இது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணலாம், நீண்ட காலம் என்ன பண்ணலாம், பதவியில அமர்த்துறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. யார் அமர்த்துவாங்க? குடியரசுத் தலைவர் தான் அமர்த்துவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்